ஹாய் சிலக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு. மணி 3 ஆனோடனே நான் வந்துடுவேன். இன்னைக்கு என்ன வீடியோ தெரியுமா? எப்படி சொல்கிறது, காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, அந்த மாதிரி தாங்க. மணி இல்லாமல் எப்படிடா, பணம் இருந்தால் 10ம் பறந்து போகும். அந்த மாதிரி தான். பணம் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஆனால் அந்த பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதை பற்றி என்னோட வீடியோ தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் ஒரு கமெண்ட் நம்ம சொல்லிடுவோமா? ஐஸ்வர்யா சிஸ்டர், உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். சிஸ்டர், நீங்கள் அனுப்புகிற கமெண்ட் ஃபுல்லாகவே எனக்கு அப்பப்போ தான் காட்டுது. நான் அத்தனைக்குமே ரிப்ளை பண்ணிடுறேன்டா தங்கம். ஆனால் அது உங்களுக்கு எதுக்காக காட்ட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு தெரியலை. இந்த யூடியூப்காரனை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எதுக்காக காட்ட மாட்டேங்கிற ஐஸ்வர்யாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். சரியா? ஏன் ஹெல்த் ஃபார் ரிவ்யூவில் போகுது அப்படின்னு எனக்கு தெரியலை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு வந்து ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். சரியாம்மா? இப்போ வரீங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? 52 வாரம் சேமிக்க சேலஞ்ச் பண்ணுவோமா? இது என்னம்மா சேலஞ்சு 52 வாரம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம லட்சாதிபதி ஆகிடலாம். கோடீஸ்வரியாக ஆகிறோமோ இல்லையோ, லட்சாதிபதியாவது ஆகிடலாமே. லட்சாதிபதி ஆனால் கோடீஸ்வரி ஆகிறது ஈஸி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம லட்சாதிபதி ஆகிறோம், அப்புறம் கோடீஸ்வரி ஆகிறோம், அப்புறம் தட்டி தூக்குறோம், இந்த உலகத்தையே வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் பண்ணுவோம். வேறு என்ன செய்ய முடியும்? இதை யார் வேணாலும் பண்ணலாம்ப்பா. சிறு துளி பெருவெல்லம். கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்த்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்காக சேர்த்து வைப்போன்னு வைங்களேன். அந்த விஷயத்துக்காக நம்ம அதை செலவு பண்ணும்போது வர சந்தோஷமே தனி. எவன்கிட்டையும் கேட்காம, எவன் காலையும் கையிலையும் விழாமல் நம்ம கையில் இருந்த காசை வச்சு நம்மளே செலவு பண்ணும்போது வர்ற சந்தோஷத்துக்கு வந்து அளவே கிடையாது. இதே கடனை வாங்கி உடனே வாங்கி வட்டிக்கு வாங்கி நம்ம பண்ணும்போது அதில் வந்து சந்தோஷம் இருந்தாலும் ஆனால் ரொம்ப கவலை இருக்கும். ஐயோ கடன் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சேர்த்து வச்சு பண்ணும்போது அப்பாடா எல்லாமே என் கையிலேருந்து பண்ணிட்டப்பா, எவன் கையிலையும் காலையில் நான் உழலப்பா அப்படிங்கிற ஒரு தெம்பும் தைரியமும் வரும். அந்த தெம்பும் தைரியமே போதும். நம்ம வந்து இன்னும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற நமக்கு வந்து ஒரு ஆர்வமே வந்துடும். என்னால் பணத்தை சேர்க்கவே முடியலப்பா, என்ன பண்ணனாலும் நமக்கு 4 காசு சேர்க்கறதுக்கு நாக்கு தள்ளுது. பணம் கூடுனா பாசமும் கூடும், பணம் குறைஞ்சா பாசம் தன்னை பாட்டில் குறைஞ்சிடும். ஸோ பணம் கூடுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் தான் பண்ணணும். காசு என்னப்பா, காசு இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறது ஈஸி. பட் பணம் வந்தால் சொந்தமும் பந்தமும் தேடி ஓடி வரும். ஏன் தெருவில் கூட வரும். அந்த அளவுக்கு வந்து பணத்துக்கு வந்து மதிப்பு ஜாஸ்தி. உயிருள்ள நமக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் பணத்துக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த 52 வார சேலஞ்சை வந்து டெய்லி சேலரி வாங்குறவங்க, வீக்லி சேலரி வாங்குவாங்க, மந்த்லி சேலரி வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு யார் வேணாலும் சேமிக்கலாம். ஆனால் ஒரு டிசிப்ளினோடு இருக்கணும். எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக நம்ம சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கணும். நமக்கு சேமிப்பு எப்போ கை கொடுக்கும் தெரியுமா? ஒரு பிரச்சனை வரும்போது பேய் மொழி முழிச்சிட்டே பக்கி கணக்காக முழிச்சுக்கிட்டு இருப்போம் தெரியுமா? அந்த பக்கித்தனம் நமக்கு வரக்கூடாதுன்னு நினச்சா நம்ம கண்டிப்பாக நம்ம சேமிக்கணுங்கிற அக்கறை நமக்கு வரும். ஆனால் நம்ம என்ன பண்ண தெரியுமா, அந்த சேமிக்கிற பழக்கத்தை வந்து நம்ம கொண்டு வரவே மாட்டோம். அதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சம்பளம் வாங்கின உடனே செலவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தான் சேமிப்புக்கு எடுத்து வைப்போம். இந்த புத்தியை நம்ம விட்டாலே போதும், கண்டிப்பாக நம்மளால் வந்து சேர்த்து வைக்க முடியும். நீங்கள் லேண்டு வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம், நகை வாங்கலாம். இப்போ நகை விற்கிற விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை ரேட்டுக்கு போகுது. என்னடா இது இவ்வளோ ஸ்பீடாக போனால் நம்மளாம் எப்படிடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா அதாவது எப்படி சொல்கிறது, தங்க விலை குதிரை மாதிரி போய்கிட்டு இருக்கு. நம்மளோட சம்பளத்தை பார்த்தீங்கன்னா ஒரு முயல் மாதிரி வராட்டுன்னு பரவாயில்ல, ஒரு ஆமை ரேஞ்சுக்கு தான் எனக்கு இப்போலாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஏன் நானே அப்படித்தாங்க. ஏதாவது ஒன்றில் திக்கு முக்காடி உள்ளே வந்துடலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே போய் பார்த்தா அது கூட நம்மளை வந்து தள்ளுது. ஏன்னா அந்தளவுக்கு இப்போ வந்து பட்ஜெட் வந்து எகிரிக்கிட்டே போகுது, சம்பளம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. சரி பார்க்கலாம், ஆண்டவன் இருக்கிறான். 52 வாரத்தில் முடியாட்ட ஒரு 5 வீக்ஸ் வந்து சேர்த்து வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த 52 வார சார்ட் காட்டிட்டா வந்துட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வாரம் நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? 100 ரூபா. 2வது வாரம் 200 ரூபா. 3வது வாரம் 300 ரூபா. 4வது வாரம் 400 ரூபா. 5வது வாரம் 500 ரூபா. 6வது வாரம் 600 ரூபா. இப்படியே வந்து 10வது வாரம் 1000 ரூபா நீங்கள் போடணும். அதுக்காக ஒவ்வொரு வாரமும் 100 ரூபா 100 ரூபா போட்டிங்கன்னா நீங்கள் ஜென்மத்திலேயே வந்து லட்சம்லாம் சேமிக்கவே முடியாது. வேணால் 1000கணக்கில் தான் நம்மளால் சேமிக்க முடியும். ஸோ ஒரு வாரம் 100 ரூபா போட்டிங்களா, அடுத்த வாரத்துக்கு வந்து நமக்கு வந்து மிச்சம் 6 நாள் டைம் இருக்குது. அந்த 6 நாளில் 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு 200 ரூபா போடுங்க. அதுக்கு அடுத்த வாரம் 50 100 60ன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு 300 ரூபா போடுங்க. அதுக்கு அடுத்த வாரம் எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு 30 ரூபா எடுத்து வைங்க, இல்லை 35 ரூபா எடுத்து வைங்க. இப்படி ஒவ்வொரு நாளாக எடுத்து வச்சு கரெக்டாக போடுங்க. ஒரு வாரம் உங்களுக்கு போட முடியாட்ட 2 வாரம் சேர்த்து போட்டுருங்க. இப்போ ஒரு வாரம் 400 ரூபா, 4வது வாரம் 400 ரூபா போடுறீங்கன்னு வைங்களேன். அந்த வாரம் முடியாட்ட அதுக்கு அடுத்த வாரம் 500 ரூபா போடுவீங்க தெரியுமா? அந்த 500 ரூபா கூட 400 ரூபாயும் போட்டு மொத்தமாக 900 ரூபாயை நீங்கள் வந்து போட்டணும். அப்படி போட்டால் மட்டும்தான் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் அப்படி நீங்கள் பண்ணிட்டு வரும்போதே கரெக்டாக 20வது வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு 21,000 ரூபாய் கிடைக்கும். 30வது வாரம் 46,500 ரூபாய் கிடைக்கும். இப்படியே லாஸ்ட் அமௌண்ட்டு பாருங்கள், 1,37,800 ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே நம்மளால்
1,37,800 நம்மளால் எடுக்க முடியும். அது எப்படிங்க முடியும்? அது எப்படி திமிங்கலம் முடியும்? ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுமாடா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. கண்டிப்பாக முடியுங்க. இப்போ மாத சம்பளம் வாங்குறவங்க வந்து மொத்தமாக நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம். இல்லை வார சம்பளம் வாங்குறவங்க வந்து வாரம் வாரம் கூட எடுத்து போட்டுடலாம். டெய்லி சம்பளம் வாங்குறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குருவி மாதிரி எடுத்து சேர்த்து வச்சு நம்ம போட்டுடலாம். எல்லாத்துக்குமே நம்மளோட எண்ணங்கள் தாங்க முக்கியம். எண்ணங்கள் எப்படி சொல்கிறோம், எண்ணம் போல் வாழ்க்கை, அந்த மாதிரி தான். நீங்கள் சேர்த்து வைக்க கண்டிப்பாக அது வந்து பெரிய லெவலில் நமக்கு வந்து உதவும். சேர்த்து வைக்கிறது ஈஸி அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. நானே முதல்லலாம் திணறிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. எப்படி சொல்கிறது, ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கொஞ்சம் திணறத்தான் செய்யும். ஏன்னா நமக்களோட சம்பளம் வந்து அந்த லெவலுக்கு கம்மியாக இருக்குது. ஆனால் போக 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 நம்மளால் கண்டிப்பாக வந்து போட முடியும். இல்லைப்பா 52 வாரத்தில் என்னால் டெய்லி 100லாம் போட முடியாதுன்னு சொன்னால் 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு தக்கன நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா. 50, 100, 150, 200, 300, 250, 300, 350 இப்படியே கொண்டு வாங்க. என்ன இதுக்கு பாதிக்கு பாதி கிடைக்கும், அவ்வளோதான். இல்லை என்னால் இது முடியும், நான் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சம்பளம் வாங்குறேன், என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நல்லபடியாக நாங்கள் சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 1வது வாரம் என்ன பண்ணுங்கள், 500 1000, 1500, 2000, 2500, 3, 3500 இப்படியே நீங்கள் வந்து கூட்டிக்கிட்டே போங்க. இப்படி நீங்கள் கூட்டிக்கிட்டே போகும்போது உங்களுடைய அந்த இது வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக வரும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி சேமிக்கும் போது ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேமிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இதை விட இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னு சொல்கிறவங்க, நீங்கள் பேங்கை விட போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி மாதிரி இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லையா நகைச்சீட்டு போட்டு பார்க்கலாம், ஏதோ ஒரு வழி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா சேவிங்ஸ் பண்ணணும். அதுதான் மெயின் ரீசன். நம்மளோட மெயின் டாப்பிக்கே என்ன, நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுறோம், லட்சாதிபதி ஆகுறோம், இந்த ஊரையே வாங்குகிறோம் அப்படி நம்ம வந்து பிளான் பண்ணணும். அப்போனா தான் ஊரை வாங்குகிறோம்னு நினச்சா தான் நம்மளால் ஒரு வீடாவது வாங்க முடியும். ஸோ அதனால் ஊரையே வாங்குகிறோம், உலகத்தையே வாங்குகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு கனவு காம்போம் எவன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கனவு காணுங்கள் திட்டமிடுங்கள்னு சொல்லிட்டு நம்ம அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கனவு காணுங்க. ஊரை வாங்குகிறோமோ இல்லையோ ஒரு வீட்டை வாங்கிடலாம் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா நாட்டை வாங்கலாம், வீட்டை வாங்கலாம், எல்லாத்தையுமே வாங்கலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி சேவ் பண்ணி பழகுங்க. இப்போது 52 வாரம் முடியலைன்னு வைங்களேன், ஒரு எப்படி சொல்கிறது, எக்ஸ்ட்ரா ஒரு 5 வாரமோ இல்லைன்னா 10 வாரமோ எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து ஒரு நேரம் மழை நேரத்தில் வேலை இருக்காது, வெயில் நேரத்தில் வேலை இருக்காது, ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், இல்லை காது குத்து, கல்யாண நாள், இல்லை சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நம்ம லீவ் போட்டிருப்போம். அப்போ அந்த வாரத்தில் வந்து நமக்கு வந்து செலவு வந்து குறைஞ்சிரும், செலவு வந்து கூடிரும். அப்போ வருமானம் வந்து குறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ண முடியும், ஸோ அதனால எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு 5 வாரம் வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு முடிவில் இருக்கணும், சரிங்களா? ஏதோ ஒரு வழி இது நம்ம யூஸ் பண்ணுறக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கலாம். ஏன்னா இப்போ லட்சக்கணக்கில் தான் ஸ்கூல் ஃபீஸ்லாம் வாங்குறேன். நாங்கள் காலேஜ்லாம் படிக்கும்போது தான் வெறும் 5000 சேர்த்தோம். இப்போம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸே ஒரு 1 லட்சம் 2 லட்சம்னு வருது. இதில் நகை வாங்கி வச்சா கூட இன்றைக்கி வந்து நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் போல், அவ்வளோ வாங்கி விற்கிறானுங்க. இந்த படிப்பை சொல்லித்தர்றதுக்கு என்னத்துக்கு தான் இவ்வளோ வந்து காசு கேட்குறானுங்களோ தெரியல. நம்ம சின்ன பிள்ளையாக படிக்கும்போதெல்லாம் ஒரே ஸ்கூல் தான் இருக்கும், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், இந்த ரெண்டே தான். இங்கிலீஷ் மீடியம் போகிற பிள்ளைங்களை பார்த்தாலே நாங்கள்லாம் ஏக்கமாக பார்ப்போம். எங்கள் ஊர் சைடு ஒரே ஒரு ஸ்கூல் தான் உண்டு, அது எங்கள் ஊரில் கிடையாது. ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவல் பண்ணி வெளியூரில் தான் போய் படிக்க போவாங்க. ரொம்ப வசதியாக உள்ள பிள்ளைங்க மட்டும்தான் அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் போய் படிப்பாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூலில் படித்தவங்களே அதே ஸ்கூல்லையே டீச்சராக இருக்காங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க, எவ்வளவோ பெரிய பெரிய இதில் இருக்கிறாங்க, சயின்டிஸ்ட்டாக கூட இருக்கிறாங்க. ஸோ நம்ம படிக்கிற இடம் பெருசுன்னு நான் நினைக்கக்கூடாது. நம்ம படிக்கிற இடம் தான் பெருசுன்னு நினைக்கணுமே தவிர, நம்ம படிப்பை வந்து இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா தான் என் பிள்ளை இப்படி வருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கக்கூடாது. இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஏகப்பட்ட மீடியம் வந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. என் பிள்ளை இந்த ஸ்கூலில் படித்தாதான் நல்லா படிப்பாங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, மேரேஜ், கல்யாணத்துக்குள்ள பொம்பளை பிள்ளை இருக்குதுன்னு சொன்னால் கல்யாணத்துக்கு சேர்க்கலாம், இல்லையா சடங்குக்கு சேர்க்கலாம். ஏன்னா சடங்குக்கே இப்போ அதிகமாக அளவு வந்து தேவைப்படுது. இது எல்லாமே நமக்கு தேவைன்னா நம்ம இப்படியும் சேமிக்கணும், சரிங்களா? ஒரு குட்டி தொகையை சேமிக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும், அது நமக்கு லாஸ்ட்டு மலை மாதிரி வந்து நிற்கும். எப்போவுமே நம்ம வந்து சின்னதாக ஆரம்பிக்கிறது வந்து பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சில்லறையாக எடுத்து வச்சு பாருங்களேன், ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சில்லறை அவ்வளோத்தையுமே எடுத்து வச்சு நீங்கள் கடைக்கு போயிட்டு வரீங்க, ஒரு 100 ரூபா கொண்டு போகிறீங்க, மிச்சம் சில்லறை ஒரு 10 ரூபா 15 ரூபா வருதுன்னா அது அவ்வளோத்தையுமே எடுத்து வச்சு பாருங்கள். நம்ம வருஷத்தோட எண்டில் போய் பார்த்தோன்னா அதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் போட்டது என்னது, சில்லறையாக தான் நம்ம போட்டிருப்போம். ஸோ குட்டி குட்டியாக நம்ம சேமிக்க ஆரம்பிச்சோன்னா அது லாஸ்ட்டில் நமக்கு பெரிய சந்தோஷத்தை தரும். நமக்கு சேவிங்ஸ் பண்ணுற பழக்கமும் உடனே வந்துடும். சித்திரமும் கைப்பழக்கம் செவ்விதழும் நாப்பழக்கம்.
அப்படி தானே? நம்ம எதையுமே சின்ன சின்னதாக செய்ய ஆரம்பிச்சோம்னா, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம செய்கிறத பார்த்து நம்ம பசங்களும் அப்போ நம்ம வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு இது வரும். ஸ்கூல்லலாம் நாங்கள் சின்ன பிள்ளையா படிக்கும்போது சஞ்சய்கான்ட்டு ஒன்று உண்டு. அதில் வந்து நாங்கள் வந்து ₹1 ₹2 கிடைக்கிறத கொடுப்போம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்கிட்ட வந்து தருவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ ஸ்கூலில் சேர்த்து வைக்க சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் சிபிஎஸ்சி ஸ்கூலுன்னு மட்டும் சொல்லிடுவாங்க ஃபஸ்ட்டாலாம் வந்து நின்றுக்கிட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே சொல்லிக் கொடுங்க. நமக்கு போக தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். நல்ல பழக்கத்தை எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களும் சேவிங்ஸ் பண்ணுவாங்க. ஒரு டைம் இப்படி நம்ம சேமிச்சோன்னு வைங்களேன், திரும்ப திரும்ப நம்மளே யோசிப்போம், இப்படி சேமிச்சு வச்சா நம்ம சந்தோஷமாக இருக்கும்ல, அப்போ நம்ம இதே மாதிரி சேர்த்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ₹10 கூட பெருசு தாங்க. நீங்கள் 10 ரூபாய் சேர்த்து வச்சா கூட மாதம் ₹300 வரும். இதே ஒரு வருஷத்துக்குன்னா அதுவே ஒரு அமௌண்ட் வரும். ஸோ எவ்வளோகான் சேர்க்கணுமோ அவ்வளோ சந்தோஷம் நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம். ஸோ ஜாலியாக லட்சத்தில் வாழலாம். இன்றைக்கி இதுதான்ப்பா வீடியோ உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கையோடு நான் விடை பெறுகிறேன். நேற்று ஒரு சிஸ்டர் என்னோடய நம்பர் கிடைக்குமான்னு கேட்டிங்க. அனிதா சிஸ்டர் நம்பர் கொடுக்குறது பிரச்சனை இல்லை சிஸ்டர். இதில் வந்து எப்படி நம்ம வந்து, ஏன்னா இது வந்து சோஷியல் மீடியா, நம்ம வந்து நம்பரை எப்படி ஷேர் பண்ண எப்படின்னு எனக்கு தெரியல. இன்ஷால்லா இன்னும் கொஞ்ச நாளையிலே நான் வந்து இப்போ நான் வந்து ஊருக்குள்ளே மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து நான் சோஷியல் மீடியாவில் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். கம்பு மாவு பிஸ்கட்டு, முளைக்கட்டின பயிர் வகைகள் இது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து அதுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஒரு நம்பர் வாங்குவேன். அந்த நம்பர் வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா சிஸ்டர்? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒன்று வரும், அதை அமுக்குங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க ஹைப்பா அது எங்கே இருக்குதுன்னு தெரியலையே அப்படிங்கிறீங்க. சிஃபா சிஸ்டர் நீங்கள் கூட சொன்னீங்கல்ல, இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. கீழே வந்து இப்போ நம்மளோட வீடியோ அங்கே ஓடுமா, அதுக்கு கீழே வந்து லைக் இதெல்லாம் வருமா, அந்த லைக்கை நீங்கள் வந்து டச் பண்ணிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுன்னு இருக்கும். கமெண்ட்டுக்கு இந்த ஓரமாக பார்த்தீங்கன்னா 2 புள்ளி இருக்கும். அந்த புள்ளியை இந்த சைடு இப்படி தள்ளி விட்டிங்கன்னா இந்த சைடு ஹைப்புன்னு கட்டும். ஹைப்புக்கு கீழே அந்த இடத்த டச் பண்ணிங்கன்னா அந்த எத்தனை பாயிண்ட்ஸோ அது வந்து மேலே வரும். அவ்வளோதான் சிஸ்டர். ஓகேவா? டெமோ சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ ஹைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். டாட்டா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்மா.